இப்ப ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத அரசியல் சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்குறதா கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி, கற்பனை செஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பிரச்சார இயந்திரம் உங்க கையில இருக்கு. கண்டிப்பா, ஒரு மாபெரும் சக்தி. ஆனா இந்த சாம்ராஜ்யத்துல விழுற முதல் விரிசல் ஒரு பெரிய அரசியல் எதிரிகிட்ட இருந்தோ இல்ல ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்திலிருந்தும் வரல. மாறாக 1992 மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் உருவாக்குன மோனோடைப் கர்சிவா அப்படிங்கிற ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ஃபாண்ட் மூலமா அந்த விரிசல் வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆடா, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஒரு மாபெரும் பிம்பம் எப்படி ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறால இல்ல ஒரு ஃபாண்டால கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மையப்புள்ளியே. நிச்சயமா. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள் என்னன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்ட வா மணிமாறன் எழுதிய பாஜக ஒற்றை அதிகாரத்தின் பாசிச குரல் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற சில மிக முக்கியமான கட்டுரைகள் தான். ஆமா, இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான, அதே சமயம் எந்த சமரசமும் இல்லாத கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற ஒரு அரசியல் பதிவு. இங்க ஒரு விஷயத்தனா உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மிக தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்ல விரும்புறேன். இந்த அலசலோட நோக்கம் நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்கிறதோ இல்ல இந்த புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களை நாங்க ஆதரிச்சு பேசுறதோ கிடையாது. 100க்கு 100 உண்மை. இது ஒரு இடதுசாரி சிந்தனையாளரால் ஆளும் ஒன்றிய அரசுக்கு எதிரா எழுதப்பட்ட ஒரு கடுமையான விமர்சன புத்தகம். எக்ஸாக்ட்லி. இதுல சொல்லப்பட்டிருக்கிற அரசியல் கண்ணோட்டங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே அந்த நூலாசிரியருடையது தானே தவிர எங்களுடையது கிடையாது. இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நடுநிலையோடு ஒரு தகவல்களா மட்டும் பிரிச்சு மேய்வதுதான் இன்னைக்கு நம்ம மிஷன். மிக சரியான விளக்கம். எந்த சார்பும் இல்லாம நூலாசிரியர் முன்வைக்கிற தரவுகளையும் அந்த தரவுகளுக்கு பின்னாடி அவர் சொல்ற லாஜிக்களையும் மட்டும் நாம் இன்னைக்கு ஆராய போறோம். சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த புத்தகத்தோட மையக்கரு, அதாவது தீம் என்னவென்றால், பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை முழுமையா ஒரு ஒற்றை அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி நடக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான். ஆமா, அந்த ஒற்றை அதிகாரத்தை நோக்கி நகர்றதான் ஆசிரியர் பாசிசம்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்குதுன்னு ஆசிரியர் விளக்கும்போது, அதிகாரத்தை மையப்படுத்த முதல்ல ஒரு அசைக்க முடியாத பிம்பம் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. அதாவது ஒரு லார்ஜர் தென் லைஃப் இமேஜ். அந்த பிம்பம் எப்படி தொடங்குதுன்னு பார்க்கும்போது தான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த சான்றிதழ் சர்ச்சை வருது. உண்மையிலே அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, பொதுவா ஒரு பிரதமரோட பட்டப்படிப்பு சான்றிதழ்ல அப்படி என்ன பெரிய மர்மம் இருக்க போகுது? எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த முரண்பாடுகள் ஆசிரியர் எப்படி விளக்குறாருன்னு கேட்டா நிஜமாவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1978ஆம் ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்துல இளங்கலை பட்டமும் 1983ல குஜராத் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டமும் வாங்கியிருக்காருன்னு தன்னோட தேர்தல் வேட்பு மனுல சொல்லியிருந்தார். ஓகே, இதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, ஒரு சாதாரண குடிமகனா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இத பத்தி கேட்டப்போ பிரதமர் அலுவலகமோ டெல்லி மற்றும் குஜராத் பல்கலைக்கழகங்களோ ஆரம்பத்துல எந்த தகவலையும் தர மறுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு நாட்டோட பிரதமரோட கல்வி தகுதியை தெரிஞ்சுக்கிறதுல என்ன பெரிய ரகசியம் இருக்க முடியும்? இது என்ன ராணுவ பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா என்ன? அதுதான் ஆசிரியர் எழுப்புற முதல் லாஜிக்கலான கேள்வியே. இந்த தகவலை கொடுக்க சொல்லி மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்ட உடனே குஜராத் பல்கலைக்கழகம் நேரா உயர்நீதிமன்றத்துக்கு போய் ஒரு தடை உத்தரவு வாங்கினாங்க. அடடா, ஒரு சர்டிபிகேட் காட்ட சொன்னதுக்கு ஹைகோர்ட் வரைக்கும் போனாங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த தகவலை கேட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தகவல் கேட்டவருக்கு அபராதம் விதிக்கப்படுறதுங்கிறது ஜனநாயகத்துல எவ்வளோ பெரிய முரண்னு ஆசிரியர் சுட்டி காட்டுறாரு. இது உண்மையிலேயே ஷாக்கிங்கா தான் இருக்கு. சரி, அபராதம் எல்லாம் போட்டாங்க, அப்புறம் அந்த சான்றிதழை வெளியிட்டாங்களா இல்லையா? ஒரு வழியா ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 சான்றிதழ்களை வெளியிட்டார். ஆனா அங்கதான் நிஜமான சர்ச்சையே வெடிக்குது. ஓஹோ, அந்த மைக்ரோசாஃப்ட் ஃபாண்ட் சர்ச்சை அங்கதான் வருதா? ஆமாம், சரியா சொன்னீங்க. 1978ஆம் வருஷம் டெல்லி பல்கலைக்கழகம் வழங்கினதா சொல்லப்படுற அந்த இளங்கலை சான்றிதழோட நகலை ஆசிரியர் புத்தகத்துல ஆதாரமா காட்டியிருக்கார். அந்த நகல்ல என்ன தப்பு இருக்கு? அதுல யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அப்படிங்கிற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட எழுத்துருவுல, அதாவது ஒரு ஸ்பெசிபிக் ஃபாண்ட்ல அச்சடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபாண்டோட பேரு மோனோடைப் கர்சிவா.
அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 1992ஆம் வருஷம் அறிமுகப்படுத்தின ஃபாண்ட். ஒரு நிமிஷம் 1992ல உருவான ஒரு ஃபாண்ட் எப்படி 1978ல கொடுக்கப்பட்ட சான்றிதழ்ல வந்திருக்க முடியும்? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. இந்த அதிர்ச்சி அளிக்கும் கேள்வியை தான் ஆசிரியர் புத்தகத்துல ரொம்ப ஆணித்தரமா முன்வைக்கிறார். உண்மையிலேயே இது லாஜிக்கே இல்லையே. ஏன்னா 1978ல கம்ப்யூட்டர் தொழில்நுட்பமே அந்த அளவுக்கு கிடையாது. என் அப்பா காலத்து யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்லாம் நான் பார்த்திருக்கேன். அது ஒரு மாதிரி டைப்ரைட்டர்ல அடிச்சு பேனாவால கையெழுத்து போட்டு பார்க்கவே பழசா இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமான தகவல். ஆமா, இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய முரண்கள் இருக்கு. அந்த சான்றிதழ்ல அவர் பெயர்லயும் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தையிலயும் சாதாரண எழுத்துப்பிழைகள் கூட இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஒரு பெரிய பல்கலைக்கழகம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? அதுவும் ஒரு சந்தேகம் பண்ற விஷயம்தான். எல்லாவற்றுக்கும் மேல பாத்தீங்கன்னா, குஜராத் பல்கலைக்கழகத்துல அவர் பெற்றதா சொல்லப்படுற முதுகலை பட்டம் ஒட்டுமொத்த அரசியல் அறிவியல், அதாவது என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு துறையில வாங்கப்பட்டிருக்கு. என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸா? அப்படி ஒரு துறை இருக்கா என்ன? உலகத்துல எந்த பல்கலைக்கழகத்திலையும் அப்படி ஒரு துறையே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான துறை அப்படின்னு நூலாசிரியர் வாதிடுறார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒருவேளை படிப்பு குறைவுனால பிரதமராக முடியாதுன்னு நம்ம நாட்டுல எந்த சட்டமும் இல்லையே. காமராஜர் எல்லாம் படிக்காமலேயே மிகச்சிறந்த முதலமைச்சரா இருந்திருக்காரே. அப்புறம் ஏன் இல்லாத ஒன்ன இருக்கிறதா காட்ட இவ்ளோ மெனக்கிடணும்? இதத்தான் நூலாசிரியர் ரொம்ப தெளிவா பிம்பம் கட்டமைத்தல் அப்படின்னு சொல்றார். ஒரு தலைவர்னா அவர் எல்லாத்துலயும் சிறந்தவரா இருக்கணும், 56 அங்குல மார்பளவு கொண்டவரா இருக்கணும், கேமரா வருவதற்கு முன்பே புகைப்படம் எடுத்தவரா இருக்கணும். அதாவது ஒரு குறையே சொல்ல முடியாத சூப்பர் ஹீரோ மாதிரி. எக்ஸாக்ட்லி. மக்கள் மத்தியில ஒரு பிரம்மாண்டமான பிம்பத்தை கட்டமைக்கவே இந்த கல்வித் தகுதிகளும் போலியா உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் எழுப்புறார். சரி, இப்படி கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி ஒரு அசைக்க முடியாத பிம்பத்தை டிஜிட்டல் உலகத்துல உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஆனா ஒரு பிம்பம்ங்கிறது வெறும் மாயதானே. அந்த மாயைய 140 கோடி மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்க ஒரு மாபெரும் பிரச்சார இயந்திரம் தேவைப்படுமே. அது எப்படி இயங்குது? அந்த பிரச்சார இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத ஆசிரியர் பொய்ச் செய்திகளின் தொழிற்சாலை, அதாவது ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற கோணத்துல தரவுகளோட விளக்குறார். ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியா? அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இதற்காக அவர் ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற உண்மை கண்டறியும் தளம் வெளியிட்ட டேட்டாவை முன்வைக்கிறார். இப்போ நீங்க இணையத்துல எந்த ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சாலும் அதுக்குன்னு ஒரு தனி ஐபி முகவரி இருக்கும். அதுதான் அதோட டிஜிட்டல் விலாசம். ஆமா, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் அது தனித்துவமா இருக்குமே. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட ஐபி முகவரியிலிருந்து, அதாவது 13.232.63.153 அப்படிங்கிற ஒரே ஒரு ஐபி முகவரியிலிருந்து சுமார் 23 போலி இணையதளங்கள் இயங்கி இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரே ஐபியிலிருந்து 23 வெப்சைட்டா? ஆமாம். இவை எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான டிசைன், ஒரே மாதிரியான கட்டமைப்பு கொண்டவை. இப்ப எனக்கு புரியுது. இது எப்படின்னா, ஒரு பெரிய தெருவுல 23 வெவ்வேறு போர்டுகளை வச்சு ஹோட்டல் நடத்துறாங்க. ஆனா நீங்க எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் அந்த 23 ஹோட்டலுக்கும் பின்னாடி ஒரே ஒரு கிச்சன்ல இருந்தா சாப்பாடு வருது. நான் சொல்றது கரெக்டா? அட, மிக அருமையான ஒப்பீடு. 100% இதுதான் நடக்குது. அந்த 23 வெப்சைட்டுகளும் சும்மா செய்திகளை பப்ளிஷ் பண்ணல, அவை எல்லாமே ஃபேஸ்புக் பக்கங்களோட இணைக்கப்பட்டு எதிர்க்கட்சிகளை தாக்கவும் அரசுக்கு ஆதரவான போலி செய்திகளை பரப்பவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. கண்டிப்பா. இதற்காக மட்டும் சுமார் 3.47 கோடி ரூபாய் விளம்பர கட்டணமா ஃபேஸ்புக்ல செலவிடப்பட்டிருக்குன்னு புத்தகத்துல தரவுகள் சொல்றாங்க. 3.5 கோடி ரூபாயா? சும்மா ஃபேக் நியூஸ் பரப்ப செலவு பண்ணிருக்காங்களா? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட செய்திகள் இதிலிருந்து வரும்? ரொம்ப சுலபமா சொல்லலாம். அமைதிக்கான நோபல் பரிசு மோடிக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு வதந்தி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரொம்ப வேகமா பரவியது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ஆமாமாம், நான் கூட அதை பார்த்தேன். அது ஏதோ நார்வே நோபல் தேர்வுக்குழுவே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது போல முதல்ல இந்த பக்கங்கள் மூலமா தான் பரப்பப்பட்டது. ஆமாம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதன் பிறகு பல மெயின் ஸ்ட்ரீம் செய்தி ஊடகங்களே அதை உண்மை என நம்பி பிரேக்கிங் நியூஸா வெளியிட்டாங்க. அதுதான் அந்த பிரச்சார இயந்திரத்தோட மிகப்பெரிய வெற்றி. பொய்யான செய்திகளையும் அவதூறுகளையும் பல கோடி ரூபாய் செலவுல மக்கள் போன் ஸ்கிரீனுக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு மாய பிம்பத்தை நிஜம் போல நம்ப வைப்பதுதான் பாசிசத்தோட இயல்புன்னு அவர் விமர்சிக்கிறார். அதாவது ஹிட்லர் காலத்துல நடந்த மாதிரி. ஆமா,
ஹிட்லரோட ஆட்சியில கோய்பில்ஸ் செஞ்ச அதே வேலையத்தான் இன்னைக்கு இந்த ஐடி விங் மற்றும் வெப்சைட்டுகள் செய்யுதுன்னு ஆசிரியர் ரொம்ப நேரடியா ஒப்பிடுறார். சோ டிஜிட்டல் உலகத்துல பொய்யான செய்திகளை பரப்பி ஒரு மாயையை உருவாக்குறது எப்படி நடக்குதுன்னு நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆனா ஒரு கட்டத்துல இந்த மாயை நிஜ உலகத்துல, அதுவும் தேச பாதுகாப்பு மாதிரியான மிக முக்கியமான விஷயத்துல மோதும்போது என்ன ஆகுதுன்னு புத்தகம் பேசுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். முக்கியமா புல்வாமா தாக்குதல் பத்தி ஆசிரியர் ரொம்ப தீவிரமான சில தரவுகளை முன்வைக்கிறாரு. ஆமா, இந்த ஆழமான அலசல்ல இது ரொம்ப நெஞ்ச உலுக்குற ஒரு பகுதி. 2019 வருஷம் பிப்ரவரி 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரோட புல்வாமா பகுதியில நடந்த தீவிரவாத தாக்குதல்ல 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. ஒட்டுமொத்த நாடும் கண்ணீர் விட்ட ஒரு சம்பவம் அது. உண்மையிலே அது ஒரு இருண்ட நாள். ஆனா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சி அளிக்கும் உண்மைகளை ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் சமீபத்துல ஒரு பகிரங்கமான பேட்டில உடைச்சார். அதத்தான் புத்தகம் மிக முக்கியமா சுட்டிக்காட்டுது. ஒரு நிமிஷம் இருங்க, சத்யபால் மாலிக் எதிர்கட்சிக்காரர் இல்லையே. அவர் அரசாங்கத்தோட பிரதிநிதியா, ஆளும் கட்சியால நியமிக்கப்பட்ட ஆளுநரா இருந்தவர் தானே. அவர் ஏன் அரசாங்கத்துக்கு எதிரா பேச போறார்? அதுதான் இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமே. அவரே உள்ளேருந்து பார்த்த உண்மைகளை சொல்றார். சத்யபால் மாலிக் என்ன சொல்றார்னா, விடுமுறையிலிருந்து திரும்பின 2500 வீரர்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போக சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து வெறும் 5 ஏர்கிராஃப்ட், அதாவது 5 விமானம் கேட்கப்பட்டிருக்கு. 5 விமானம் தானே, அது ஈஸியா கொடுத்திருக்கலாமே. ஆனா ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அத மறுத்துடுச்சு. அதனாலதான் அந்த வீரர்கள் ரொம்ப ஆபத்தான அந்த நெடுஞ்சாலையில பல பேருந்துகள சாலை மார்க்கமா பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. வெறும் 5 விமானம் கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன சிக்கல் இருந்திருக்கு போகுது. சரி, அப்படியே ரோட்ல போனாலும் பெரிய அளவுல பாதுகாப்பு வலையும் இருந்திருக்குமே. அங்கதான் அடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. 300 கிலோ வெடிப்பொருட்களோட ஒரு கார் எந்த செக்கிங்கும் இல்லாம அந்த பகுதியில 10 நாட்களா சுத்தி இருக்கு. என்ன சொல்றீங்க? 300 கிலோ வெடிப்பொருளா? ஆமா, இது எப்படி உளவுத்துறைக்கு தெரியாம போச்சு? 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிறது வானத்திலிருந்து குதிக்காது. இது எவ்ளோ பெரிய உளவுத்துறை மற்றும் நிர்வாக தோல்வின்னு அவர் ரொம்ப வெளிப்படையா குற்றம் சாட்டுறார். இது ரொம்ப ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. இது அவர் அப்போதே மேலிடத்துல, குறிப்பா பிரதமர் கிட்ட சொல்லலையா? சொன்னார். தாக்குதல் நடந்த அன்னைக்கு சாயந்திரமே பிரதமர் கிட்ட தொலைபேசியில பேசும்போது, நம்மளோட நிர்வாக தவறால தான் இந்த வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு மாலிக் ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்கார். அப்போ பிரதமர் என்ன சொன்னார்? அதுக்கு பிரதமர், நீங்க அமைதியா இருங்க, இத பத்தி வெளியே எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதா மாலிக் பகிரங்கமா பேட்டியில சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் தன்னிடம் இதையே தான் சொன்னதா அவர் குறிப்பிடுறார். அடப்பாவமே, ஏன் அவங்க அப்படி சொல்லணும்? தங்களோட உளவுத்துறை தோல்வியை மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற பயமா? ஆசிரியர் இதிலிருந்து என்ன முடிவுக்கு வர்றார்? தங்களோட நிர்வாக தோல்வியை மூடி மறைக்கவே அவங்க அப்படி சொன்னாங்கங்கிறது மாலிக்கோட குற்றச்சாட்டு. ஆனா நூலாசிரியர் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு பயங்கரமான வாதத்தை முன் வைக்கிறாரு. என்ன வாதம் அது? அதாவது இந்த தாக்குதலையும் அதை தொடர்ந்து நடந்த பாலகோட் தாக்குதலையும் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேசபக்தி பிரச்சாரமா ஆளும் கட்சி பயன்படுத்திக்கிச்சு. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக தேச பாதுகாப்பவே பலிகட ஆக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. இது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு விமர்சனம். சரி, ஒரு பக்கம் தேசபக்தி பிம்பத்தை வச்சு தேர்தல் அரசியல் நடக்குது. இன்னொரு பக்கம் ஒற்றை அதிகாரத்தை கேள்வி கேட்கிற எதிர்க்கட்சிகளையும் மாநில அரசுகளையும் ஒடுக்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்ம வருவோம். கண்டிப்பா, அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு சாதாரண குடிமகனா ஒரு கேள்வி கேட்கிறேன். அமலாக்கத்துறை, அதாவது இடி ரெய்ட் பண்ணி ஊழல்வாதிகளை புடிச்சு உள்ள தள்ளுறது ஒரு நல்ல விஷயம் தானே? தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்க வேண்டிதானே? இதுல என்ன அரசியல் இருக்குன்னு இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம். உண்மையிலே எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கிறது கண்டிப்பா வரவேற்க வேண்டிய விஷயம்தான். யாருக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற போர்வைக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத புத்தகத்தோட தரவுகள் ரொம்ப தெளிவா விளக்குது. அத கேட்டா ஒருவேளை உங்க எண்ணம் மாறலாம். அப்படியா? அப்படி என்ன தரவுகள் இருக்கு? கடந்த 8 வருஷத்துல மட்டும் அமலாக்கத்துறையோட சோதனைகள் 26 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2974 சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. 3000 ரேடு கிட்ட நடந்திருக்கா? பரவாயில்லையே. ஆனா இங்கதான் கேட்ச் இருக்கு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம், அதாவது PMLA கொண்டுவரப்பட்ட கடந்த 17 வருஷத்துல எத்தனை பேருக்கு நீதிமன்றத்துல உண்மையிலே தண்டனை கிடைச்சிருக்குன்னு தெரியுமா?
2900 ரைடுல குறைஞ்சது ஒரு 1000 பேருக்காவது தண்டனை கிடைச்சிருக்குமா இல்ல ஒரு 500 பேர்? இல்லவே இல்ல. வெறும் 23 பேருக்கு மட்டுமே தண்டனை கிடைச்சிருக்கு. என்னது 23 பேர் தானா? ஆமா, இதோட தண்டனை விகிதம் வெறும் 2.59% மட்டும்லாம். 2.5%? அப்ப மீதி இருக்கிற 97% ரைடுகள் எல்லாமே வெறும் மிரட்டதுக்காகவா? அதான் நூலாசிரியரோட வாதமும். இந்த அமைப்புகளோட நோக்கம் நீதிமன்றத்துல குற்றவாளிகளை தண்டிப்பது அல்ல, விசாரணை அப்படிங்கிற பேர்ல எதிர்க்கட்சிகளை மிரட்டுறது, அவங்கள செயல்பட விடாம முடக்கிறது அல்லது தங்களுக்கு சாதகமா அவங்கள வளைக்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த பிஎம்எல்ஏ சட்டம் அவ்வளோ ஆபத்தானதா? இந்த பிஎம்எல்ஏ சட்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிற மெக்கானிசத்தை நாம புரிஞ்சுக்கணும். சாதாரணமா ஒரு கிரிமினல் சட்டத்துல நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு போலீஸ் தான் நிரூபிக்கணும். ஆனா இந்த பிஎம்எல்ஏ சட்டத்துல நீங்க தப்பு செய்யல அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். அட, இது என்ன தலைகீழா இருக்கு? ஆமா, இதுல ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இங்க விசாரணையே ஒரு தண்டனை மாதிரி மாறிடுது. சோ தப்பு செஞ்சாங்களோ இல்லையோ அவங்கள வருஷக்கணக்கா ஜெயில்ல வச்சு அரசியல் ரீதியா அழிச்சிட முடியும், கரெக்டா? சரியா சொன்னீங்க. இதோட இன்னொரு விஷயத்தையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டுறார். இது ஏதோ பெரிய அரசியல்வாதிகளுக்கு மட்டுமான பிரச்சனை இல்ல. சிறு வணிகர்களை அச்சுறுத்துற வகையில இப்போ ஜிஎஸ்டி அமைப்பையும் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓ, ஜிஎஸ்டி கூட இதுக்குள்ள வந்துருச்சா? ஆமா, இதனால ஒரு சின்ன மளிகை கடைக்காரர் இல்ல சிறு வியாபாரி சின்னதா வரி கட்ட தவறினாலோ, பில்லுல ஏதோ ஒரு பிழை இருந்தாலும் கூட சர்வதேச அளவில் கருப்பு பணத்தை பதுக்கிறவங்களுக்கு பாயிர அதே ஜாமீன் இல்லாத சட்டம் அவர் மேலையும் பாயும். இது சாதாரண மக்களை எவ்வளோ பெரிய பயத்துல தள்ளுன்னு யோசிச்சு பார்க்கவே திகிலா இருக்கு. சரி, அமலாக்கத்துறை ஒரு பக்கம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு கொடைச்சல் கொடுக்க ஆளுநர்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு புத்தகம் கடுமையா விமர்சிக்குதே. ஆமாம், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை வேலை செய்ய விடாம ஆளுநர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துறதா ஆசிரியர் குற்றம் சாட்டுறார். நிழல் அரசாங்கமா? ஆமா, பேரலல் கவர்மெண்ட். உதாரணத்துக்கு டெல்லி மற்றும் மகாராஷ்டிராவில ஆளுநர்களின் செயல்கள் சட்டவிரோதமானவை அப்படின்னு உச்சநீதிமன்றமே தலையில குட்டினத புத்தகம் ரொம்ப விரிவா பேசுது. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆளுநர் RN ரவி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சை நடந்துச்சு. நிச்சயமா, அதையும் ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்கார். தமிழ்நாட்டுல முதலமைச்சரோட அதிகாரத்தை மீறி அமைச்சர் செந்தில் பாலாஜிய ஆளுநர் RN ரவி தன்னிச்சையா பதவி நீக்கம் செஞ்சார். ஆமா, அது பெரிய நியூஸ் ஆச்சு. ஆனா இந்திய அரசியல் சாசனப்படி ஆளுநருக்கு அப்படி ஒரு அதிகாரமே கிடையாதுன்னு சட்ட வல்லுநர்கள் சொன்ன உடனே அடுத்த 5 மணி நேரத்திலே அந்த உத்தரவை அவரே நிறுத்தி வச்சார். ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிற மாதிரியான செயல்கள் எப்படி நடக்குதுங்கிறத இது வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு ஆசிரியர் சொல்றார். சரி, நாம இதுவரைக்கும் அதிகார குவிப்பு, தேர்தல் அரசியல், அமலாக்கத்துறை, ஆளுநர்கள்னு மேலிடத்துல நடக்கிற அரசியல் சதுரங்க வேட்டையை பார்த்தோம். இதெல்லாம் ஏதோ டெல்லியிலயோ செக்ரட்டேரியட்லயோ நடக்கிற விஷயம். இதுக்கு ஒரு சாமானிய மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஒற்றை அதிகார குவிப்பு அடிமட்டத்துல வாழ்ற சாமானிய மனிதர்களை அவங்களோட சுயமரியாதையை எப்படி நசுக்குது அப்படிங்கறத விளக்குறதுக்கு ஆசிரியர் நிஜ உலகத்துல நடந்த 3 வெவ்வேறு சம்பவங்களை இணைக்கிறாரு. இது மிக மிக முக்கியமான பகுதி. அதிகாரம் ஒரு இடத்துல குவியும் போது அது சாதாரண மக்களை எவ்ளோ ஈவிரக்கமில்லாம நடத்துங்கிறதுக்கு புத்தகம் 3 உதாரணங்களை சொல்லுது. முதலாவதாக மல்யுத்த வீராங்கனைகளோட போராட்டம். அந்த ஒலிம்பிக் பதக்கம் வாங்கின வீராங்கனைகள் டெல்லியில போராடினாங்களே, அதானே? அதேதான். இந்தியாவிற்காக ஒலிம்பிக்ல பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக், வினேஷ் போகத் மாதிரியான வீராங்கனைகள் டெல்லி ஜந்தர் மந்தர்ல பல நாட்கள் ரோட்ல உட்கார்ந்து போராடினாங்க. அவங்க ஏன் போராட வேண்டிய நிலைமை வந்துச்சு? காரணம், இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் அப்போதைய பாஜக எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங்குக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் தான். அவர் மேல 40க்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள், ஒரு சிறுமி கொடுத்த போக்சோ வழக்கு உட்பட பல புகார்கள் இருந்தும் அரசு அவரை பாதுகாக்கவே முழுமூச்சா நின்னுச்சு. ரொம்ப வேதனையான விஷயம். ஆமா, போராடின அந்த வீராம்பனைகளுக்கு கரண்ட் கட்டாகி அவங்களுக்கு குடித்தண்ணீர் கூட இல்லாம அரசு வேடிக்கை பார்த்துச்சு. நாட்டை பெருமைப்படுத்திய உலக அரங்கில் கொடியை ஏத்தின வீராங்கனைகளுக்கே இந்த நிலைமைனா அப்போ சாதாரண பெண்களோட பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற கேள்விதானே வருது. அதுதான் அதிகாரத்தின் அகங்காரம் அப்படின்னு ஆசிரியர் பதிவு செய்றார். அடுத்ததா ஒடிஷா பாலசோர் ரயில் விபத்து. அடக்கடவுளே, அது ரொம்ப கோரமான விபத்தாச்சே. எருமாக்கு 75 பேர் உடல் சிதறி பலியான ஒரு பயங்கரமான சம்பவம்.
ரயில்கள் ஒன்னோட ஒன்னு மோதாம தடுக்கிற கவாச் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியா முழுக்க கொண்டு வர போதிய நிதி ஒதுக்கப்படல. ஏன் ஒதுக்கல? வேற எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரயில்வே துறைய தனியார் மயமாக்குறதுலயும் கார்ப்பரேட்டுகளுக்கு லாபம் சம்பாதிச்சு தர்ற வந்தே பாரத் மாதிரியான ரயில்களை விடுறதுலயும் தான் அரசு குறியா இருக்குன்னு ஆசிரியர் கடுமையா சாடுகிறார். சாமானிய மக்கள் பயன்படுத்துற சாதாரண ரயில்கள் பாதுகாப்பற்றதா மாறுறதுக்கு இந்த ஒற்றை அதிகார குவிப்பு தான் காரணம்னு அவர் சொல்றார். இத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூணாவதா, சமூக தளத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி புத்தகம் பேசுது. சட்டத்தின் ஆட்சி எங்க போகுதுன்னு கேக்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம். ஆமா, அது ரொம்பவே மனசாட்சிய உலுக்குற ஒரு நிகழ்வு. சட்டம், ஒழுங்கு, சமத்துவம் இதெல்லாம் எப்படி சீரழியுதுங்கிறதுக்கு 2 சாதிய வன்கொடுமைகளை புத்தகம் சுட்டிக்காட்டுது. மத்திய பிரதேசத்துல பாஜக நிர்வாகியான பர்வேஷ் சுக்லா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பழங்குடியினர் இளைஞர் மேல கொடூரமா சிறுநீர் கழித்த வீடியோ வெளியாகி ஒட்டுமொத்த நாடே அதிர்ச்சியானது. ஆமா, அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். நெஞ்ச பிசைற மாதிரி இருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பெரிய எதிர்ப்பு வந்தோடனே மாநில முதலமைச்சர் வேறொரு பழங்குடியினர் இளைஞரை கூட்டிட்டு வந்து கேமரா முன்னாடி அவர் பாதத்தை கழுவி ஒரு பெரிய நாடகமாடியதை ஆசிரியர் அம்பலப்படுத்துறார். உத்தரப்பிரதேசத்திலயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நான் படிச்சிருக்கேன். ஆமா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு தலித் இளைஞரை உயர் சாதி நபர் ஒருவர் தன்னோட செருப்ப நக்கச் செஞ்ச கொடூரமான சம்பவம் அது. இதெல்லாம் ஏதோ ஒரு 2 பேர் தங்களோட தனிப்பட்ட கோபத்துல செஞ்சது இல்ல. அதிகாரமும் பணப்பலமும் நம்ம பக்கம் இருக்கு, நாம என்ன செஞ்சாலும் சட்டம் நம்மள ஒன்னும் பண்ணாது அப்படிங்கிற சனாதன சாதிய மனப்பான்மையோட உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் இதுன்னு நூலாசிரியர் ரொம்ப ஆவேசமா வாதிடுறார். இப்போ எனக்கு எல்லாமே ரொம்ப தெளிவா புரியுது. சரி, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தோட சாராம்சத்தை ஆசிரியர் சொல்ல வர்ற அந்த இறுதி எச்சரிக்கையை நாம எப்படி சுருக்கமா புரிஞ்சுக்கிறது? சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு வரி, ஒரு கட்சி அப்படிங்கிற முழக்கங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒற்றுமையோட அடையாளமா இல்ல ஒரு தேசபக்தியா தெரியலாம். ஆனா உள்ளர்த்தம் வேறையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள்னு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பரந்துவட்ட இந்தியாவ ஒரே ஒரு ஒற்றை அதிகாரத்தின் கீழே கொண்டு வந்து ஒரு பாசிச பாதையை நோக்கி இந்த முழக்கங்கள் எப்படி கொண்டு போகுது அப்படிங்கறத தான் பாஜக ஒற்றை அதிகாரத்தின் பாசிச குரல் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஆணித்தரமான தரவுகளோட வாதிடுது. கண்டிப்பா. மீண்டும் சொல்றேன், இது முழுக்க முழுக்க ஆசிரியரோட வாதம். அந்த வாதத்தை அவர் எப்படி தரவுகள் மூலமா நிறுவுறார் அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செஞ்சிருக்கோம். ஆரம்பத்துல நாம ஒரு சாதாரண பட்டப்படிப்பு சான்றுகளை பத்தி பேசணும். எப்படி ஒரு சின்ன முரண்பாடு ஒரு மாபெரும் பிம்பத்தை கட்டமைக்கும் இயந்திரமா மாறி ஊடகங்களை வளைச்சு அதிகார குவிப்பா உருவெடுத்து கடைசியில் அது சாமானிய மக்களோட உயிரோடும் உரிமையோடும் விளையாடுதுன்னு ஆசிரியர் விவரிச்சதை பார்த்தோம். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப ஆழமான கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அது, சொல்லுங்க. இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, டீப் ஃபேக் அப்படின்னு தொழில்நுட்பம் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு காலத்துல இருக்கும். ஒருத்தர் சொல்லாததை சொன்ன மாதிரியோ செய்யாததை செஞ்ச மாதிரியும் ஆடியோ வீடியோக்கள் எதை வேணாலும் போலியா ஆனா அசல் மாதிரியே உருவாக்க முடியற ஒரு சூழல் இது. ஆமா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம். ஒருபுறம் அசைக்க முடியாத அரசின் அதிகார பலம், மறுபுறம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவுல இயங்குற பிரச்சார யந்திரம். இவை இரண்டும் இந்த நவீன AI தொழில்நுட்பங்களோடு கைகோர்க்கும்போது ஒரு சாதாரண குடிமகன் எது உண்மை எது பொய் அப்படிங்கறத எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க போறான்? ரொம்ப சரியான, சிந்திக்க வேண்டிய கேள்வி. இன்றைய நவீன தகவல் தொழில்நுட்பம் நம்மளோட ஜனநாயகத்தை வளர்க்கிறதா அல்லது ஒரு முழுமையான சர்வாதிகாரத்துக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சு பாதையை அமைத்து கொடுக்கிறதா? கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.